வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொண்டார் பிரேமலதா. ஜனாதிபதியிடம் இருந்து விருதினை வாங்கும் போது ஒரு நொடி மேலே பார்த்து கண் கலங்கிய பிரேமலதா. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பலி எண்ணிக்கை 10 உயர்வு. சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 அறைகள் தரைமட்டமாகின. உராய்வு காரணமாக ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் அருண் ரவி இரங்கல். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் விலை மதிப்பெற்ற உயிர்கள் பலியாகியிருப்பது மிகுந்த வேதனை. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக வலைதளத்தில் இரங்கல் பதிவு. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ராகுல் வீடியோ வெளியீடு. 2024 நாடாளுமன்ற தேர்தலானது ராகுலுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலான தேர்தல். ராகுலின் சைனீஸ் கேரண்டி மற்றும் பிரதமர் மோடியின் பாரதிய கேரண்டிக்கு இடையான தேர்தல். தெலுங்கானா மாநிலம் போன்கீர் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டு போடுவார்கள் என கூறுவது அப்பட்டமான பொய். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதிப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழல் மற்றும் சட்டமீறல் அதிகம். ஆட்சி மாற்றம் தேவை என ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. நாட்டு நலன் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடி பேசுவது இல்லை என்ற பிரியங்காவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. எந்த விவகாரங்கள் குறித்தும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த டிவியிலும் விவாதத்திற்கு பிரியங்காவும் ராகுலும் தயாரா? மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேள்வி. 23 வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்களுக்கு தடை. தமிழக அரசு உத்தரவு. 23 வகை நாய் இனங்கள் மற்றும் அவைகளின் கலப்பினங்கள் இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் மற்றும் எல்லா வகை பயன்பாட்டிற்கும் தடை. தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசுவதால் சிறுவர் சிறுமியரின் நலன் கருதி கோடை விடுமுறை நாட்களில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் எல்லா வகையான பயிற்சிகள் மற்றும் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்த்திட வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தல். டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். ஜாமீன் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் நாளை முடிவு செய்ய உள்ள நிலையில் அமலாக்கத்துறை எதிர்ப்பு. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் சிசிடிவிகளை பொருத்த வேண்டும். மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு உத்தரவு. வங்கி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன் கூடுதல் சலுகையை அதற்கு வரி பிடித்தம் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரே நேரத்தில் பற்றி எறிந்த 6 குடிசை வீடுகள். அலறி துடித்த கிராம மக்கள். உளுந்தூர்பேட்டை அருகே மின் கசிவு காரணமாக 6 குடிசை வீடுகள் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட பகுதிகளில் 10 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்கும் பணி. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் துவக்கம். திருவாரூரில் தேர்தல் பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறு. பாஜக பிரமுகரை ஒரு கும்பல் அறிவாளர் வெட்டு. திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பொதுச் செயலாளர் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு. மழையில் நனையும் நெல் மூட்டைகள்.
விவசாயிகள் பாடு திண்டாட்டம் தான். அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் குறைந்தது 10,000 மூட்டைகளை சேமித்து வைக்கும் அளவுக்கு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வெள்ளைத்தாளில் கையெழுத்து. சந்தேஷ் காலியில் புகாரை வாபஸ் பெற்ற 2 பெண்கள் அதிர்ச்சி தகவல். புகாரை திரும்ப பெற்றதால் தங்களுக்கு பல்வேறு மிரட்டல்கள் வருவதாக கூறி போலீசாரிடம் மற்றொரு புதிய புகார் அளித்த பெண்கள். மேற்கு வங்காளத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷேக் ஷாஜகான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியீடு. மாணவர்கள் தங்களின் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in என்ற இணையதளத்தில் தங்களின் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம். நாடாளுமன்ற வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி. இந்திய கூட்டணி தலைவர்கள் இன்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் கூற இந்திய கூட்டணி முடிவு. பதிவான வாக்கு சதவீதத்தை வெளியிடுவதில் மாநில தேர்தல் ஆணையம் குளறுபடி செய்வதாக கூட்டணி தலைவர்கள் குற்றச்சாட்டு. தெற்கு காசா ரபா பகுதியை கைப்பற்றினால் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி கிடையாது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்திற்கு அருகில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு. 7 தொழிலாளர்கள் பரிதாப உயிரிழப்பு. குவாடாரில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதற்கு பலுசிஸ்தான் முதல்வர் சர்பராஸ் புக்டி கண்டனம். இலங்கையில் வரும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரை அதிபர் தேர்தல். இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் அடுத்த அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டது அந்நாட்டு தேர்தல் ஆணையம். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஸ்திரமற்ற இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா முயற்சி என குற்றச்சாட்டு. ஆந்திராவில் பைப் ஏற்றி வந்த லாரியில் ரகசிய அறை. 8 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்து வந்த 2 பேர் போலீசாரால் கைது. ஹரியானாவில் சுயேட்சிகள் ஆதரவை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு. மாநில அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அம்மாநில ஆளுநர் பண்டாரு தாத்தரேயாவுக்கு முன்னாள் துணை முதல்வர் துஷ்யந்த் சவுதாலா கடிதம். அமெரிக்காவில் விமான இருக்கையில் இடம் பிடிப்பதில் 2 பயணிகளிடையே நடந்த அடிதடி. தைவானில் இருந்து கலிபோர்னியா சென்ற விமானத்தில் இருக்கைக்காக 2 பயணிகள் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர் கத்தியால் குத்தி கொலை. இந்திய வம்சாவளி சகோதரர்கள் கைது. இந்திய மாணவர் அவரது நண்பர்களால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. மத்திய பிரதேசத்தின் போபாலில் பாஜக ஜில்லா பஞ்சாயத்து தலைவர் வினய் மெஹர் தனது மைனர் மகனை வாக்களிக்க செய்யும் காணொளி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். விஜய் ஆண்டனியின் ரோமியோ படம் இன்று ஹாஹா ஓடிடி தளத்தில் வெளியீடு. அன்பே சிவம் போல் திரையரங்குகளில் பார்க்காமல் விட்டு விடாதீர்கள் என தனது எக்ஸ் தளத்தில் விஜய் ஆண்டனி பதிவு. திரிஷாவுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரே விஷயத்தில் தீராத பிரச்சனை. இருவருமே விளக்கம் அளித்தும் கூட பிரச்சனை முடிவதாக இல்லை. மொரட்ட சிங்கிளாக இருக்கும் திரிஷாவுக்கு விரைவில் திருமணம். கீர்த்தி சுரேஷுக்கு விரைவில் திருமணம் என வதந்தி. ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் 22 ஆண்டுகள். லைகா நிறுவனம் உருவாக்கிய சிறப்பு போஸ்டரை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார் இயக்குனர் ஷங்கர். ரசிகரின் செல்போனை தட்டிவிட்ட தீபிகா படுகோன். விமான நிலையத்தில் தன்னை செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ரசிகரின் செல்போனை நடிகை தீபிகா படுகோன் தட்டிவிடும் என்ற சம்பவம் பெரும் சர்ச்சை. கில்லி படத்தை தொடர்ந்து விஜயின் சச்சின் படமும் ரீரிலீஸ். 19 வருடங்களுக்கு பிறகு சச்சின் படம் மீண்டும் வெளியாவது விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு.
முதலாவது T20 அயர்லாந்து பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். டப்ளின் நகரில் இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். பெல்ஜியத்தில் நடைபெறும் புரோ லீக் போட்டிக்கான இந்திய ஹாக்கி அணி அறிவிப்பு. ஹர்மன் பிரீத் சிங் கேப்டனாக தொடர்கிறார். ஹர்தீப் சிங் துணை கேப்டனாக நியமனம். IPL வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த விராட் கோலி. பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி 92 ரன்கள் குவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.